இந்த வயசானவர் குப்பையில இருக்க சாப்பாடை ஒரு இலையில எடுத்து வச்சுக்கும் போது அங்க வந்து சின்ன பசங்க பைத்தியக்காரன்னு சொல்லி கல்லாலேயே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வயசானவரும் அவரோட சாப்பாடை எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுக்கும் போது அங்க வந்து ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இந்த வயசானவரை பார்த்து இறக்கப்பட்டு ஒரு லாலிபப்பை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து இந்த வயசானவரும் அந்த லாலிபப்பை வாங்க கிட்ட வரும்போது உடனே அவரை கார்ல ஏத்தி அவர் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த வயசானவரோட தலைமுடியெல்லாம் வெட்டி விட்டு அவரை வந்து குளிப்பாட்டுறாங்க. அப்படி குளிப்பாட்டும் போது அவரோட முதுகுல இருக்க காயங்கள்லாம் அவர் பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாரு. இப்படியே நாட்களும் ஓடுது. அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவரோட மனநிலை சரியாகிற வரைக்கும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்படியே ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவர் பையில என்னதான் வச்சிருக்காருன்னு சொல்லி பாக்குறதுக்காக அவரோட பைய ஓபன் பண்ணி அதுல இருக்க டைரி எடுத்து படிக்கும் போது இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பணக்காரா இருந்த விஷயம் தெரிய வருது. அதாவது ஒரு பணக்காரனா மாறினதுக்கு அப்புறமா அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு. அப்ப மனைவி சொல்றாங்க, நீ நல்லவன் கிடையாது, பல கல்யாணத்தை பண்ணி ஏமாத்தி வாழ்ந்துக்க இருக்கான்னு சொல்லி கணவனை வந்து தப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு இவரை சந்திக்க வரவங்க ஒவ்வொருத்தவங்களையும் என் கணவன் கூட நீ பழகுற தானு சொல்லி தப்பா பேசுறாங்க. இதனால அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கணவன் என்னோட மனைவி எதுக்காக இப்படி இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மனைவியை வெறுப்பேத்துறதுக்காக ஒவ்வொரு பொண்ணுங்க கூட பழகுற மாதிரி அவரோட மனைவியை வந்து வெறுப்பேத்துறாரு. இப்படியே நாட்களும் ஓடுது. அந்த பொண்ணுங்கெல்லாம் இவர்கிட்ட இருந்து நிறைய வீடு காரு எல்லாத்தையும் வாங்கிட்டு இவரோட சொத்து பத்துகளையும் இவருக்கே தெரியாம எழுதி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் இவரோட மனைவிக்கும் தெரிஞ்சிருது. அப்படியே நியூஸ்ல எல்லாம் போட்டு இவரை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவமானம் தாங்க முடியாம அங்க இருந்து தப்பிச்சு அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு சொல்றா, நாயே இப்ப எதுக்காக இங்க வந்து உங்ககிட்ட பணமே இல்ல, இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இந்த வயசானவரை அடிச்சு அங்க இருந்து துரத்தின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே கவலைப்பட்டவரு வீட்டுக்கு போனா அவமானம் ஆகிரும் சொல்லிட்டு அங்க இங்க தங்குறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அங்க வாரவங்க எல்லாருமே இவருக்கு சாராயத்தை கொடுத்துட்டு இவரை ஆட வச்சு இவரை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதனாலேயே மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு பிச்சைக்காரை மாதிரி வாழ்ந்து வந்து இருக்காரு. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த வயசானவரை கூட்டிட்டு அந்த வயசானவரோட பையன் வீட்டுல கொண்டு போய் விட்டு இவர் யாருன்னு தெரியுதா, உங்க அப்பா தான் சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், எனக்கு தெரியும், இந்த நாய் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், பல கல்யாணத்தை பண்ணி எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணவேன், இவனை சேர்ந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான், என்னதான் பண்ணிருந்தாலும் அவர் உன்னோட அப்பா தானேப்பா, மன்னிக்கிறது தான் பெரிய மனுஷனுக்கு அழகு, அவர் இப்ப திருந்திட்டாரு ஏத்துக்கப்பான்னு சொல்லும் போது உடனே அந்த பையன் பாத்தீங்கன்னா இவனை நான் ஏத்துக்கிட்டா என் பையன் கெட்டு போயிருவான், இவனை வீட்டுக்குள்ள விட்டதே தப்புன்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தின்னு போயிடுறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனைவி வந்து இதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, நீங்க நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே உங்ககிட்ட பேசலான்னு வந்து அதுக்கடையில வீட்டை விட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகும் போது ஹீரோ சொல்றான், சின்ன பையன் ஏதோ அப்பாவை வெளியே அனுப்பிட்டான், நீங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லும் போது மனைவி சொல்றா, இவர் நல்லவரா தான் இருந்தாரு, நான் தான் அவரை தப்பா பேசி இப்படி ஒரு நிலைமைக்கு அவர் போயிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க போறது இல்ல, என்னோட கடைசி காலத்தை இவரை சுத்தி சுத்தி வந்து வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கணவனை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க.